கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்று காலை வேளையிலும் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ரோமர் 6:23 இப்படியாக சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த எல்லாருமே பாவம் செய்து மரணத்துக்கு அவகாசிகளாக மாறிக்கொண்டிருந்த வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்தில் வந்து எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து அவளை கழுவி அவளை சுத்திகரிக்கும்படியாக அவர் தாமே ஒரு கிருபாதார பலியாக, பாவ நிவாரண பலியாக அந்த சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி அவர் அந்த இடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய மரணத்தின் மூலமாக, கிறிஸ்து இயேசுவின் மரணத்தின் மூலமாக, அவர் அந்த சிலுவையிலே பட்ட பாடுகளின் மூலமாக நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக, அந்த மரணத்திலிருந்து, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை தந்தார். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. அப்படி இருக்கிற அப்பேற்பட்ட நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கி மரணத்தை ஜெயித்து நம்மை அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியான கிருபை கொடுத்தார். இந்த காரியங்களை உணர்ந்த நாம் அவரை நோக்கி பார்க்க நாமை அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் இந்த சர்வலோகத்தின் உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார். ஏன்னா வேதவசம் தெளிவாக சொல்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இராது என்று. அதனால அவருடைய சொந்த ரத்தத்தை, அந்த குற்றமற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அதனாலதான் நாம் சொல்ல முடியும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி முழக்கமிடுகிற அளவுக்கு ஆண்டவர் கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அதனால இந்த கால வேளையில அவருடைய ரத்தத்தினால நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட அந்த ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போது, அவர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம விசுவாசிக்கும் போது மரணத்துக்கு அவகாசிகளாக இருந்த நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆளுகை சேவர்களாக மாற முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ்.